ஆண்டவரே கத்தாவே, அருமையான இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இரத்த கொட்டைகளை மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதிங்க. விசேஷம் ஆண்டவரே, பைபிள் ஸ்டடிக்கு வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கத்தாவே ஆவியான தாமே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம். அதில் நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த லோர்ட்ஸ் ப்ரேயரை கவர் பண்ணபடியால் அதை விட்டு மற்ற வசனங்களை கவனித்து பார்ப்போம். இன்றைக்கு வசனமாக இல்லை, ஒரு டாப்பிக்காக தான் நான் அந்த போகிறபடியால் நிறைய வசனங்கள் ஒரு நேரத்தில் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது கூட பலநிலைக்கு வந்தபடியால் அந்த அந்த விதமாக இந்த சாப்டரை செய்வோம். அதுக்கு முதலாவதாக பேங்க மத்தேயு 6:1-4 பேருந்து 16 34 மட்டும் ரீட் பண்ணுவோம். வாசிக்கிறீங்களா? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் போலப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கின்ற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீங்கள் உபாசிக்கும் போது மாயக்காரலை போல முகவாடலா இராதையுங்கள். அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 17 இருந்து நீயோ உபாசிக்கும் போது இந்த உபாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கின்ற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் திருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பாய்த்து மற்றவனை சினைப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசிஷ்டவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். உடைக்காகவும் உங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமா உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 13 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அனுதினம் பாடும் போதும். Praise the Lord. நாங்கள் இப்பொழுது மேலே ஒரு செக்ஷனாக கடந்து போவோம். எப்படி முதலாவது அந்த முதல் 4 வசனங்களையும் சேர்த்தபடி பார்ப்போம். அது என்ன சொன்னால், அது இப்போ தர்மம் செய்கிறத பற்றி எழுதப்பட்டிருக்கு. அங்கே மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புலப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்குற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். பாருங்க, இந்த வசனத்தில் உண்மையில் வர என்னது உண்மையான ட்ரூ வேர்ஷிப் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆவியில் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்வது. ஏன்னா உண்மையில் தர்மம் செய்கிறது கூட ஒரு தொழுது கொள்கிற அனுபவம் தான். ஆனால் இதில் எல்லாத்தையும் ஒன்றையும் சொல்ல வேணான்னு போட்டு அதே இப்போ இந்த 5, 6, 7 ஒரே பிரசங்கம், அதை தான் மேலே பிரசங்கம்னு சொல்கிறது. அதில் 5ஆவது இடத்துல இயேசு இதுக்கு முதல் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இது 14 வசனம். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அது உலக கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கன் தனிமையில் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லிவிட என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் மீதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரயாசிக்க கடவுள். இப்போ அதை கண்டடி பண்ணுமா போல இருக்கு இல்லையா? இப்போ அவர் என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் சொந்த அனுபவத்துலேருந்தே அதை சொல்ல முடியும். அந்த முதலாவதாக ஆண்டவர் ஒரு பெரிய தொகையை நாங்கள் டவுன் பே எல்லாத்தையும் பே பண்ணுன்னு சொன்ன போது அதை என்ன ஷேர் பண்ண விடலை ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர். அதாவது இந்த மாரி அவர் பெருக்கிறது மாத்திரமல்ல, அதுக்குள்ளெல்லாம் மினிஸ்ட்ரி பிறந்தது, இவ்வளோ ட்ராவல் பண்ணது, எத்தனையோ விஷயங்கள் கடன்களை எல்லாம் தீர்த்து அந்த மாரியெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு இப்போ நான் 92 ஒரு மிஷன் ட்ரிப்பில் இருக்கிற போது போய் மேடையிலே அதை ஷேர் பண்ணி சொன்னார் ஆண்டவர். அப்போ அதில் இன்னொரு ஊழியக்காரரும் எல்லாருக்கும் பிரபலமான ஊழியக்காரர் இருந்தவர். அவர் அவர் சொன்னால் மயிர் கூச்சிரிஞ்சது ஷேர் பண்ண போகணும். என்ன நேரத்தில் சொன்னால், அப்படி அந்த அதை கண்டப்பறம் சொல்கிற போது அதனுடைய அதை கேட்கக்கூடிய இதயத்தில் தேவனுக்கு தான் அந்த துதி இருக்கும், எனக்கு இருக்காது. அப்போ அந்த மெயின் திங் அதனுடைய அந்த ஸ்பிரிட் என்னன்னு சொன்னால், அந்த வேர்ஷிப் அந்த ப்ரைஸ் அதான் இதை 2 Corinthians 9, 10, 12, 10-12 மட்டும் பவுல் இப்படி சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையம் புசிக்கிறதுக்கு ஆதாயம் தான். அந்த விதையை தந்தது கையில் விதை இல்லாவிட்டால் விதைக்க முடியாது. புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனால் எங்களால் எங்களுக்கு தான் அவருக்கு தான் அந்த செல்ஃப் அனுப்பினது கொரிந்தியன்ஸ். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கும் ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்தினால் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி இப்போ இந்த தர்மசாயமாகிய பணிவிடை பிரச்சனைவாங்களுடைய குறைகளை நீக்குவதும் இல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லி அந்த மெயின் திங்னு சொன்னால் அந்த ஸ்தோத்திரம் யாருக்கு போகுது. ஏன்னா நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரத்தை மெனசைட்டு வர்ற அந்த ஸ்தோத்திரத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் தேடுறது இந்த உலகத்து விஷயங்களை. இந்த இந்திய சாப்டரும் தேவராஜ்யத்தை தேடுவோமா அல்லது உண்மையில் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்தை தேடுவோமான்னு தான் அந்த அடிப்படை ப்ராப்ளமே. ஏன்னா உண்மையிலே தேவராஜ்யம்ன்றது எங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் திரும்பி தான் நாங்கள் மறுபொறுப்புகளாலாம் அதுக்கு பிரவேசித்தது. நாங்கள் இப்போ தேவராஜ்யத்தில் இருந்து கொண்டு எங்களுக்குலாம் அந்த ராஜ்யம் இருக்குது, எங்களுக்குலாம் அந்த தேவன் வாசம் செய்கிறார், ஆண்டு கொள்கிறார். அவரை வெளிப்பட விட்டு அவருடைய அந்த தேவராஜ்யம் வர்த்திக்கப்படுறதுக்குரிய அந்த அங்கமாக இருக்கிறோமா அல்லது உண்மையிலே இந்த உலகத்துலேருந்து அவரை சபோர்டினேட் பண்ண பார்க்குறோமா? இல்லை அந்த ராஜ்யத்தை கீழ்ப்படுத்த பார்க்குறோமா? இப்போ அந்த புட்டின் ட்ரை பண்ணுமா போல் இப்போ ரஷ்யாவில் அவங்களை அதை தான் செய்ய பார்க்குறாங்க இல்லையா? அப்போ அந்த விதமான நேபரிங் இதை தங்களுடைய ஆட்சிகளை கொண்டு வர்ற மாரி. அப்போ அந்த விதமாக எது ஆண்டு கொள்றதுன்னு தான் அந்த இஷ்யூ. ஆனபடியால் தான் இந்த பார்த்தால் இது ஏன்னு சொன்னால் இது அப்போ நாங்கள் பிறகு வர்ற வசனங்களை படிப்போம். ஏன்னா இந்த தர்மம் என்ற விஷயத்துக்கும் இந்த என்ன சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் வர்த்திக்க பண்ணுறதுக்கும் பிரத்துவாங்க நாங்கள் ஆதாயப்படுத்துகிற எல்லாமே ரிலேட்டட்.
தர்மத்தோடு ஆனபடியால் தான் நாங்கள் அதை அந்த விதமாக புறக்கணிக்கக்கூடாது. அதுவே நாங்கள் பாங்க இந்த லவோடி செஞ்சு எஜுவன் ஃபீஷர் சேர்ச் கூட கூட்டுத்தனதுக்கெல்லாம் காரணம் இதுதான் காரணம். ஏன்னு சொன்னால் அவங்க லவோதிக்கா சபை சொல்லுது நிர்பாக்கியம் உள்ளவனும் பிரதிவிக்கப்படுத்தவனும் தரித்திரனும் கூடனும் நிர்வாணமாக இருக்கிற அறியாமல் என்ன சேப்பெல்லாம் அதான் சொல்கிறார். உனக்குள்ள ஒளி ஏறலாயிரும் நீ வந்து தரித்திரன்ன்றது உண்மையிலே இந்த உலகத்தில் பொக்கிஷம் இருக்கே பரலோகத்தில் பொக்கிஷம் ஒன்றும் கிடையாது. அதே அவர் அந்த ஒரு அமைக்கூடாக கூட சொல்கிறேன் இல்லை இன்றைக்கு இரவே உன்னுடைய ஆத்மா கேட்கப்படும். நீ என்ன சொன்னால் தேவனை நோக்கி ஐஸ்வர்யம் இல்லாமல் சும்மா தனக்கே சேர்த்து வச்சவனு. அப்போ அவன் வந்து உண்மையில குருடன் இல்லையா தரித்திரன் பரலோகவாதியை இதை ஏன்னா அதை கொண்டு போக முடியாது. ஆனால் பரலோகத்தில் ராஜ்யத்தை என்ன சொல்கிறது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதாலே அங்கே வந்து பரிசுவாங்குள்ள ஐஸ்வர்யத்தை சேர்க்கப்படுறது. அப்போ அந்த விதமாக இருக்கிற அறியாமல் ஐஸ்வர்யவானனும் திரவியம் பண்ண வேண்டும் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறபடியால் இந்த இவங்களுடைய ஃபெயிலியரின் அடிப்படை இந்த சாப்டர் 6 சொல்லப்பட்டது தான். அதனால தான் அவ்வளவு அப்போ அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற இதுதான் அங்கேயும் பரலோகத்திலும் பெறுதல் வைக்கப்படுது. அதுக்கு எனக்கும் உண்மையில சம்மந்தம் இல்லை. இந்த தேவராஜுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கையில் தேவன் கொடுத்ததை இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இன்வெஸ்ட் பண்ணி பரலோகத்தில் சேர்த்துக்கொள்கிறோமா, அந்த தனியாக பரிசுத்தவான்கள் ஐஸ்வர்யம் மேல் மாத்திரமல்ல அதையும் பிறகு படிப்போமேன்னு சொன்னால் வேறு வசனங்களில் இதே அதிகாரத்தில் இருக்கிறபடியால். அப்போ அங்கே இருதயம் என்மையில் இந்த ராஜ்யத்தை முதலாத்துவர்ன்றதான் அந்த முழு விஷயமே. அதுக்கேற்ற விதமாக தான் எங்கள் தர்மங்களும் எங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுதுன்றது. இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இங்கே உலகத்தில் என்ன சொல்கிறது சேர்த்து வைக்கிறதுக்கு, அதில் பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு. அடுத்ததாக இப்போ எங்கள் அன்றைய ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை பற்றி நான் உண்மையிலே இப்போ லோட்ஸ் ப்ரேயர் நாங்கள் கவர் பண்ண முடியாது. அதை செய்யலேன்னு அந்த ஜெப போஷனை மாத்திரமே ரிப்பீட்டிங்க. அன்றைய நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக ஒரு ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். திருப்பம் என்ன இந்த உலகத்தில் உள்ள டொமினியன் பவர் அண்ட் க்ளோரி அது தான் அவங்க தேடுறாங்க. இந்த ராஜ்யத்தையும் எல்லாமையும் மகிமையும் இந்த உலகம் கொடுக்குறத தெய்வம் கொடுக்குறதே இல்லை. அது தேவராஜ்யத்துக்குரியது வந்து தேவன்டேருந்து வாருது. அப்போ அது இதயத்தில் விழுத்த சைனம் இல்லாமல் அதை தேடவும் முடியாது. அவர் ஜெப ஆலயங்களில் வீதியை பாங்க தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு ஐயாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இடத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த இடத்தில் இருக்கிற பார்க்குற உன் பிதா பாங்க வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பார். அதுதான் முழு விஷயமே. அதை பார்க்குற போது தான் ஜனங்களுடைய இதயத்திலே அவருக்கு துதி உண்டாருது. நாங்கள் உண்மையில் அப்படி செய்கிற ஜெபங்களுக்கு உண்மையிலே மனிதர் காண்ற விதமாகத்தான் ஆண்டவர் பலன் அளிக்கிறது. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்க. வீண் வார்த்தைகள் என்ற பேங்க இந்த இப்போ ஹிந்துஸ் எல்லாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு எத்தனை நேரம் ரிப்பீட் நோக்கம் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் ரிலக்டண்டாக இருக்கிறபடியா கேட்டாலும் கொடுக்காம அப்படி ரிலக்டண்டாக இருக்கிறால கொடுக்க பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் அந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த நேக் பண்ணி செய்யுமா போல். அதுதான் அந்த ஸ்பிரிட் அந்த நேகிங்களாலே அவரே ஓம்னு சொல்லப்படி போயிடலாம். அப்போ அதுதான் அந்த அது சொல்கிறார் அந்த என்னென்னு சொல்கிறது அலப்பாதை அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதைங்கள். அவர்கள் அதிக வருஷத்தினால் அது திருப்பி ரிப்பீட் பண்ணி அவரை கலைக்கப்பட மட்டும் அதான் நேகிங் இல்லையா. தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ இதில் வந்து உண்மையில் இந்த அடிப்படைன்னு சொன்னால் மனத்தாழ்மை இருக்குது. அவருக்கு ஒப்பு கொடுக்குறோமா, அவரில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோமா, அவருடைய பியத்தால் தாங்கப்படுற அந்த வாழ்க்கையில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம்னு தான் முழு விஷயமே. ஆனபடி தான் லூக்கா 18 ஈஸ்வர் ஓமையை சொல்கிற 9 14 2 பேர் ஜெயிபிக்க போனாங்க. ஒருத்தன் பெருசையன் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிற அவன் பெருசையன் பார்த்து மற்றவனை பார்த்து அவன் சொல்கிறான் தேவனே நான் பரிகாரம் அநியாயக்காரர் வச்சு ஐயா மற்ற மனுஷனை போல இல்லை. இந்த ஆயக்காரனை போல அவன் பக்கத்தில் நிற்கிறவனையும் பார்த்துப்பான் அவனை போலையும் இல்லை என்றபடியாலும் உங்களை சோத்தடிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். இன்னும் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம் செலுத்தி விடுறேன்னு அப்போ எங்கள் தனக்குள்ளாம் ஜெபம் பண்ணுறான். அவன் ஆயக்காரன் வந்து தூரத்துலேருந்து கண்களை தேவனை நோக்கி எடுக்கிறதுக்கும் துணிச்சல் இல்லை. மார்பில் அடித்து கொண்டு பாவியானின் மேல் இருக்கிறவே ஆயிருமன்றாண்டு அவன் ஏசன் சொல்கிற இவன் தான் நீதிமானாகப்பட்ட அவன் இல்லை. இப்போ நாங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதே தேவனுக்கு கிடைக்கிற அந்த மன்னிப்புக்காக. அப்போ அது கூட தான் எங்களுக்கு அன்பு பிறந்திருக்கல, தேவனுக்கு மேலே அன்பு இல்லை. அது மாத்திரமில்லை நொறுங்குண்ட தேவனே சொல்கிறேன் இல்லையா பரலோகத்தில் வாசம் செய்கிற நான் நெருங்குண்ட ஆவிகள் உடலில் தான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுற வேண்டும். எங்களுக்குள்ள மேல் இந்த நொறுங்குண்ட ஆவியை இல்லாவிட்டால்
ரெண்டு மூணு விதமாக என்னோட கொண்டு ஆவியினரும் கொண்டு இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ணப்படுறதை பார்க்குறோம் பைபிளில். எனிவே அந்த இன்டர்னலுங்கிற இன்னர் மேன் உண்மையிலேயே இஸ் ரியலி புரோக்கன் இந்த ஆயக்காரனை போல். அப்படின்ற போது அந்த தேவனுக்கு மேலே அந்த மன்னிப்பின் அளவு தெரிகிறபடியால் தான் பவுல் சொன்ன மாதிரி ஆரம்பித்த போது நான் புதனங்களை முடிகிற போது பெரிய பெரிய பாவியண்டு அப்படியே அந்த புரோக்கன்னஸ் இல்லாட்டா தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்து வெளிப்பட முடியாது. அப்போ அந்தபடியே அந்த அது மாத்திரமல்ல, என்ன சொல்கிறது, ஆவியானவர் கூட என்ன செய்கிறார், இடப்படுறார். என்னதுக்கு என்ன தேவன் இதயத்தில் இருக்கிறது எங்களுக்கு அது ஜெபம்னு சொல்கிறது தேவன் இதயத்தில் இருக்கிறது அறியணும். மெனத்தாழ்மை இருந்தால் தான் இன்னொருத்தருடைய சித்தத்தை கேட்டு அறிஞ்சு செய்ய முடியும். ஆனபடியே தான் அந்த அந்த மெனத்தாழ்மை இல்லாமல் ஜெபிச்சும் பிரயோசனம் இல்லை. ஏன்னா தேவன் சித்தம் தெரிய போகிறதில்லை. நாங்கள் எங்கே சித்தத்தை அவருக்கு மேலே திணிக்கிறோமே தவிர அவர்கிட்ட சித்தத்தை அறிஞ்சு செய்கிற நோக்கத்தில் போகிறதே இல்லை. அப்போ ஆனபடியே தான் அந்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் இதயங்கள் ஆனந்து பார்க்கிறோம். இப்போ எங்கள் ஆவியின் சிந்தனை தேவனுடைய சிந்தி என்ன என்றதை அறிவானுண்டு. தேவனுடைய சிந்தியை ஒரு விதமாக அறிய முடியும். உண்மையில் இப்போ ப்ரைடோட போகிற தங்கண்ட சித்தத்தை அவர்களால் செய்ய வழிக்கிற போகிற ஜனங்களாலே அதை அறியவே முடியாது. எங்கள் பிள்ளைகள் மாரி அப்படி வர்ற போது நீங்கள் என்னது தான் சொன்னாலுமே அவங்களுக்கு மனதில் பதிய போகிறதில்ல. அதே விதமாக தான் நாங்கள் வேற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த ஆங்கிளில் நாங்கள் ஜபிக்கிற போது அது ஆகிற விஷயமே இல்லை. இப்போ அந்த மனிதர்கள் காண்றபடின்றது உண்மையிலே இஸ் ப்ரைட், சொந்த டொமினியன் பவர் எங்களோடைக்கு தான் தேடுறது. ஆனால் அவங்களை அதை பெற்றுக்கொள்றதில்லை. அது தேவனோட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த உண்மையிலேயே இப்போ அந்த செப்லஸ் ப்ரேயர் எல்லாம் இதெல்லாம் சொல்ல தண்ணி எடுத்துக்கொண்டு அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி அதைத்தான் போலும் ப்ரே பண்ணுறதை பார்க்குறோம். ஜீசஸ் கூட கெட்செமனி ப்ரேயர் கடைசி ப்ரேயர்லாம் அதுதானே இல்லையா? ஆண்டவரே வேறு வழி இருக்காண்டு வேறு வழி இல்லாவிட்டால் ஓகே நானே பள்ளி கொடுக்கறதுக்கு ரெடி எங்களை காப்பாற்றுறது. இப்போ அந்த மாதிரியான இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை இழக்கிறவன் தான் அதை பற்றி கொள்வது. இழந்து அந்த அந்த ஆங்கிளில் ஜபிக்கிற ஜபங்கள் தான் உண்மையிலேயே பதளிக்கிற ஜபங்களாக இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம் இது உபவாசத்தை பற்றி. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல் முகவாடலாக இராதீங்க. அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டா அப்படி இருப்பாமல் தேடுறது மனுஷத்தை அவங்க கொடுக்குற மகிமையும் அவங்க கொடுக்குற அந்த பதவிகளையும் அவங்க கொடுக்குற பொருட்களையும் பணங்களையும் அதுக்காக தங்கள் முகங்களை வாழ பண்ணாதிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு ஐயாவை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீயும் உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்த இடத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்பட முடியாது. உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை களவு, அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்குற உன் பிதா உனக்கு வெளியே மைப்பதில் அழைப்பார். பாருங்க, முதல்ல எங்களுக்கு இந்த ஏன் உபவாசிக்கிறன்னு புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஏசு பேருங்க இப்போ லூக்கா அந்த சாத்தான சோதிக்க முடியல 40 நாள் ஒரு உபவாசிக்கிறத பார்க்குறோம். என்ன காரணத்தாலே அந்த டெம்டேஷனுக்கு நடுவில் தேவன் வழிபடணும். அப்போ தேவனால் நிறைகிறதுக்காக தான் இந்த உலகத்தை இழந்தாலொழிய இந்த உலகத்தை ஜீவனை இழந்தாலொழிய நாங்கள் தேவன் இப்போ ஒரு கிளாஸை எம்டி பண்ணால் தான் இன்னொரு பதார்த்தத்தை அதுக்குள்ளே ஊற்ற முடியும் இல்லையா? அந்த விதமாக உண்மையிலேயே இந்த உலகத்து இப்போ இந்த மாதிரியான ஆட்டிடியூடுகளும் இந்த உலகம் கொடுக்குற மகிமைக்கும் அதுக்கு கூடுறதை எம்டி பண்ணாமல் தேவனங்களை நிறைக்க முடியாது. அதுக்காக நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறது. என்ன விசுவாசம் ஒளிஞ்சு வாழ்றதுன்னு சொல்கிறது. ஈவன் அந்த சாத்தான் சோதிக்கிறது என்ன பயத்தால் சாப்பாடு போயிடும் அதுதான் கல்ல மண்ணாக்குன்னு இயேசுவை சோதிச்ச போதும் சொல்கிறானே இல்லையா? எதுனா சாப்பாட்டு விஷயம். மற்றது இந்த உலகத்து மகிமை எல்லாத்தையும் இந்த கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யம் மகிமை எல்லாத்தையும் உனக்கு திருப்பியும் இந்த உலகம் கொடுக்குற மகிமை. அடுத்ததாக ஷோமன்ஷிப் அதுவும் ப்ரைடு இல்லையா? புதியும் உன்னுடைய தேவன்ற பகவான் எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொல்லி அப்போ அந்த விதமாக அந்த 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 டெம்டேஷனுக்கு நடுவில் ஈவன் அவங்களுக்கு சாத்தான திருத்த வெளிக்கிட்ட போது சுதேசங்களும் அவங்க முடியாமல் இருக்கு. இப்போ விஜய் சொல்கிறார் உபவாசத்தால் ஜபத்தாலும் உபவாசத்தாலும் பண்ணி இது போகாதுன்னு சொல்லி. இன்னொரு விதமாக சொல்லணும் அந்த விதமாக என்ன மாரி அந்த அந்த அவனுடைய அந்த என்ன அந்த ஷோமன்ஷிப் அந்த பவர் இந்த எல்லாம் இருக்கின்ற மாரி பொய்களை சொல்லி அதுகளெல்லாம் வர்ற போது நாங்கள் அதுக்கு அந்த விசுவாசம் தேவன் எங்களுக்குள்ள உள்ள தேவன் பெரியவர், அவர் வழிபட்டால் இவனை விதலால் புறம்பதல்ல முடியும், அதே நேரத்தில் அவனை அடக்கி ஆள முடியும் என்றதெல்லாம் உண்மையிலேயே அந்த விசுவாசம் முடிஞ்சு போயிடும். அப்போ விசுவாசம் முடிஞ்சால் அவன் எங்களுக்கெல்லாம் வெளிப்பட முடியாது. அதுக்காக தான் உபவாசிக்கிறது. என்ன சொன்னால் உண்மையிலே எங்களை மறுதளிக்கிறதால தேவன் எங்களை நிறைச்சி எங்களால் வெளிப்படுறதுக்கு அந்த விதமான விஷயங்கள் தான் உண்மையிலேயே தேவனுடைய கிடைக்கிற பதிலை கொடுக்கும். அடுத்ததாக பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவமும் அவைகளை கெடுக்கும்.
இங்கே திருடரும் கென்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியால் துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கென்னமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இதயம் இருக்கும். நாங்கள் இந்த பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும். 2 விதமான பொக்கிஷம் இருக்குது. ஒன்று வந்து சொன்னால் தேவன் எங்களை நிறைக்கிறார் என்று சொன்னால், இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் லீவைட்ஸுக்கு. இப்போ மோசஸ் ஏறனவங்களாம் லீவைட்ஸ், அந்த என்ன சொல்கிற டெம்பிளுக்கு பொறுப்பாக கொடுத்தவங்களுக்கு. அப்போ அந்த நாட்டை அவங்க பிடிச்ச போது தேவன் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிடிச்சு கொடுக்க வேணாம். அந்த ட்ரைப்புக்கு அவங்க கொடுக்கல ஒரு இதையும், அந்த கோத்திரம் பெற்றுக்கொள்ளல ஒன்றையும். அப்போ அந்த விதமாக என்ன சொன்னேன், நானே அவங்களுக்கு உண்மையிலே ஜெருஷாலுடைய அர்த்தம் அது மேலே இஸ் ஹீப்ரு வேர்ட், அதுதான் அர்த்தம். நானே அவர்களுக்கு உண்மையில் என்னமாக இருப்பேன், ஐஸ்வர்யமாக இருப்பேன். ஆனபடியாக எனக்கு சொந்தமானதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். ஆனபடி தான் இந்த மேலே டைத்தெல்லாம் தேவனுக்கு தான் சொந்தம். ஆனால் அவங்களுக்கு அவரே இது அவங்களுக்கு ட்ரெஷராக இருக்கிறபடியால் தான் அது அவங்களுக்கு போய் சேர்ந்தது. அப்போ அந்த விதமாக அந்த அந்த அவரே என்னபடியால் அவங்களுக்குள்ள தான் அந்த தொடங்குற போது அவங்களுக்கு மேலான ஆவி இருந்தது, அவங்களுக்கு மேலான தேவனுடைய பிரசனம் இருந்தது. இப்போ தேவன் எங்களுக்குள்ள வெளிப்படுறது ஆவியாக, அன்பாக, வார்த்தையாக, ஒளியாக, எல்லாத்துக்கும் மெஷர் இருக்குது. இவன் ஜீவத்தண்ணியில் ஊட்டான்ற போது அதுக்கு மெஷர் இருக்குது இல்லையா? பெரிய அன்பு, சின்ன மேலே வேர்டு எல்லாத்தையும் வந்து நாங்கள் டைப் பண்ணுற போது அடியில் இத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. அதே விதமாக லைட் எல்லாம் கேண்டில் அல்லது ஹோஸ் பவரில் மெஷர் பண்ணுறது, ஓட்டர் எல்லாம் லீட்டர்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த விதமாக அந்த 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 மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த விதமாக இவ்வளவு என்ன மெஷரை நாங்கள் தேவனுடைய பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்குது. அது அது ஐஸ்வர்யம். இப்போ அறிவு, இது என்ன சொல்கிறது, இப்போ அவருடைய ஆவி இருக்கிறதுல ஞானம், உணர்வு, ஆலோசனை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய உணர்வு, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அறிவு, அவர் கொடுக்குற அறிவு, அவர் கொடுக்குற பயம், அது எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு அது. அப்போ அதுக்கப்புறம் மெஷர் இருக்குது. இப்போ எவ்வளோ ஞானம் இருக்குது உங்களுக்கு, எவ்வளவு அறிவு இருக்குது. அப்போ அந்த விதமாக அவர்கள் தான் இந்த பரலோகத்துக்கு ஐஸ்வர்யத்தில் ஒரு ஆஸ்பெக்ட். விஸ்டம் இது எல்லாத்தையும் ட்ரெஷர் என்று தான் சொல்கிறது இல்லையா? அப்போ அந்த ட்ரெஷர். அடுத்தது என்ன சொன்னால், இன்னொரு சொல்லி இந்த இட்டர்னல் லைஃப்னு சொல்லிக்கல. இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது இல்லையா? இப்போ ஏன் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து இங்கெல்லாம் ஓடி வராங்க ஏன்னு சொன்னால், மெஷர் ஆஃப் லைஃப் கூடண்டபடியால், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூடண்டபடியால். அப்போ அந்த விதமாக இவ்வளவுத்துக்கு நாங்கள் அதை பிடிச்சு வச்சுருக்கிறோம். அடுத்ததாக என்று சொன்னால் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த பரிசு வாங்குள்ள ஐஸ்வர்யம் எண்ணிக்கை மாத்திரமே இல்லை. இப்போ ஒரு இந்த உலகத்தில் கூட இப்போ சீஷர் ஆகுறன்ற அனுபவம்ன்றது நாங்கள் படிக்கிற படிப்புகள் இல்லாமல் அந்த ஏரியாக்களில் சீஷர் ஆகிறது. அந்த சீஷர்கள் ஆகிற போது அவங்களோட வேல்யூ வித்தியாசம் இல்லையா? நிறைய கனி கொடுக்குறவனுக்கு நிறைய இவன் இந்த உலக ரீதியாக நிறையப்பா காசு கொடுக்குறாங்க. அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே நாங்கள் தேவனங்கிற கையில் கொடுத்ததை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறோமா? அது அந்த 5 டேலண்ட் 2 டேலண்ட் 1 டேலண்ட் ஸ்டோரியில எல்லாம் அவனு இன்வெஸ்ட் பண்ணலை. அவனை பார்த்து ஹீ இஸ் வெரி ஆங்கிரி இல்லையா? பொல்லாத ஊழியக்காரன் தான் சொல்கிறேன், கொண்டு இருளில் போடன்னு சொல்லி. அதை புரிஞ்சு கொள்ளணும். மற்றது இப்போ எங்கள் அடுத்த வசனங்கள் 22 தொடக்கம் 23, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்பொழுது உன்னுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் இவ்வளவு அதிகமாக இருக்கும். இப்போ இதுவாக இந்த யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கு. இதுன்னு சொன்னால் உண்மையிலேங்க இதயம் ரெண்டு இதுக்கு கொடுக்க முடியாது. அந்த உலகத்துக்கும் தேவனுக்கும் அந்த இதயத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஆனபடி தான் அவர் சொல்கிறேன்னு சொன்னால், விசுவாசத்தோடு கடவுள்னு சொல்கிறேன் தேவனிடம். சந்தேகப்படுகிற மாதிரி காற்றினால் அடிக்கப்பட்டு இருக்கிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறாண்டு. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாலுமே பெற்றுக்கொள்றதில்லை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாமே நிலையற்றவனாக இருக்கிறார்னு சொல்லி. அதே விதமாகத்தான் இவனை சாதனை கூட திணிக்க முடியாது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்தினீங்க, பிசாசுக்கு எடுத்து நீங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ எங்கள் தேவனிடத்தில் செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்தியடிங்க, இருமனம் உள்ளவர்கள் உங்கள் இதயங்களை பரிசுத்தமாகுங்க. இருமனம் உள்ளவன் இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் ஆனவன் இல்லை. அவன் இப்போ எங்கள் பரிசுத்தம்னு சொல்கிறதே கலப்படம் இல்லை. அவனால் அது உலகத்தையும் தேவனையும் கலக்க பார்க்குறது இல்லையா? அதில் தேவன் நிலைக்க போகிறதில்லை. ஆனபடியில் தான் அந்த 2 குழந்தைய 4 இப்போ இந்த சுவிசேஷன் ஒளியை அவன் இந்த உலகத்தின் தேவன் குருடாக்குறான்னு சொல்லி அந்த என்ன இருந்தாலே அவன் கொடுக்குறது இயேசுவை சோதித்த மாரி இந்த உலகத்து டொமினியன் பவர் க்ளோரியை கொடுத்து அதை நீங்கள் எடுக்கிற மாரி போனீங்களோ ஒளியே இருளாயிரும். நீங்கள் எந்த டிரெக்ஷனில் ஒன்று கூட தெரியல, ஆதாமவாள் போன மாரி.
அதேமாதிரி அப்போ ஆனபடியத்தான் ஒரு நோக்கம் இயேசு வந்தது. இது நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த விதமாக பார்வை இல்லாதவங்க தங்களுடைய உண்மையிலே அவருக்கு ஒப்பு கொடுக்குற போது அந்த பார்வையை அவரால் கொடுக்க முடியும். ஏன்னா சிகிச்சைகள் கூட அவர் உயிர்த்தெழுந்து வந்தபோது அவரை அடையாளம் காண முடியவில்லை. அவர்களுக்கு இன்னுமே விசுவாசிக்கலை. அவர் அவிசுவாசத்தோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர் இயேசு அவங்களோட கண்களை திறந்தார். ஏன்னா அவங்க அவருக்கு ஒப்பு கொடுத்தபடியாலும் கண்களை திறந்தார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் புரியுது. அந்த விதம் உண்மையிலேயே அந்த கூடர்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும். ஆனால் அவரிடம் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா, அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுவோமா, ஏற்றுக்கொள்கிற போது அவரால் அந்த பார்வையை கொடுக்க முடியும். கொடுக்குறதால நாங்கள் தப்புறது. 2 எஜமான்களுக்கு ஊழியஞ்சி ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்ல ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொழுதுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ எங்களால் அந்த 2 பேருக்குமே செய்ய முடியாது. அதைத்தான் இந்த இதில் மத்தேயு 25 கூட அந்த ஒரு அந்த தாளந்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தான் முழு விஷயமே. தான் அந்த தாளந்தோடு எடுத்து கொடுத்து அவன் இன்வெஸ்ட்மெண்ட் அவனு எடுத்து கொடுத்து அந்த 10 தாளந்து உள்ளவனு கூடன்னு சொல்கிறார். சொன்னால் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ நாங்கள் உண்மையிலேயே மாளும்போது எங்களை ஏற்றுக்கொள்வாருன்றபடி அநீதியான உலகப்போக்களால் அதுதான் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறன்றது சில சம்பாதிச்சு கொள்ளணும். அந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுற 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. லூக்கா 16 ஒருவனை பயிற்று மற்ற இதே வசனத்தை ரிப்பீட் பண்ணுறதை பார்க்குறோம். அந்த விதமாக உண்மையிலேயே இந்த உலகத்தில் தேவன் கையில் கொடுத்த விஷயங்களை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பரலோகத்தில் அந்த ஐஸ்வர்யத்தை செய்து கொள்கிறோமா. அது மாத்திரமேல முதலாவது தேவராஜ்யத்தை தேடுற போது தான் ஆண்டவருடைய அந்த எங்களுக்கு அவருக்கென்று ஊழியம் செய்கிற போது தான் அவருடைய அந்த மெஷர், அந்த லவ்னு சொல்கிறோம், ஸ்பிரிட்னு சொல்கிறோம், அது எங்களுக்குலாம் கூடுறது. அப்போ அந்த உண்மையிலே அவருக்கு சேவிக்கணும். அப்போ சேவிக்கிற போது தான் அவைகள் கூடுறது. அந்த கடைசி செக்ஷன் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்களுக்காக ஜீவ எல்லாத்தையும் நாங்கள் வாசித்தபடியால் நான் சொல்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது வசனங்கள். என்னபடியால் நான் ஐம் ஜஸ்ட் கீப்பிங் த ரீடிங். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. முதலாவது ஒரு ராஜ்யத்தை தேர்ந்தெடுங்க, நீதியை தேர்ந்தெடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சேர்க்கப்படணும், கவலைப்பட வேண்டாம் வேண்டு, உடுப்புக்காக வேண்டி, சாப்பாடுக்காக வேண்டி. அப்போ அந்த இது என்ன காரணத்தால் ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த சொல்லுவாங்க இந்த ஒரி பண்ணுறதை இஸ் அ ராக்கிங் ஜியா கோயிங் நோ வேர்னு சொல்லி இட்ஸ் ட்ரூ. எங்களால் ஒன்றையுமே ஆட் பண்ண முடியாது. ஒரி பண்ணுறதால நாங்கள் ஏதோ ஒரு சொல்யூஷனை கொண்டு வர போகிறதும் இல்லை. அது ஒரு ஆங்கிள் மேலே சொல்லுவாங்க இஸ் அ ஃபியூட்டைலையும் லாஜிக்கல் சொல்லி அதுக்கெல்லாம் லாஜிக்கலாகவும் ஒரு அர்த்தம் இல்லை. அது மாத்திரமேல உண்மையிலே இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். இப்போ என்ன சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. இந்த மோசஸின் காலத்தில் பேருங்க அவங்க சொல்கிறாங்க அங்கேயே சேர்த்துருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஆக்கி விட்டுருவோம். அதான் நான் திரும்பி போகிறோம் என்று சொல்லி அந்த மாதிரியே ஆக்கி விட்டுறோம். அவங்க ரசிக்கு அழுத பொழுது கூட அவர் தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய கை குறியதோ பேங்க அவ்வளவு அனுபவங்களை கண்ட பிறகுமே அவங்களுக்கு அந்த கந்திரக்கல்ல. அதுதான் ஏசியா 53 இயேசு மரிக்கிற அந்த என்ன கிருபாத வெளியே வர்ற அனுபவத்திலே இந்த முதலாவது வசனமே கர்த்தரோட பிரியஞ்சாருக்கு வெளிப்பட்டது. அந்த விதமாக இணைக்கப்படுற ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவருடைய பிரியத்தால் அந்த வாழ்க்கை தாங்கப்படுறது, அதை அவர் போஷிக்கிறது. ஆனால் அப்படி தான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய பிரியத்தால் தாங்கப்படுற வாழ்க்கை வேணுமா, மாமிச பிரியத்தால் தாங்கப்படுற வாழ்க்கை வேணுமா? மனிதர் பக்கபலமாக்கி கொண்டதான் இந்த உலகம் மாமிசத்தை மாமிச பிரியத்தால் தாங்கப்படுற வாழ்க்கைக்கு மேலே நம்பிக்கையை வச்சு பூர்வம் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கு. என்னபடியாலும் அதில் இருந்து உண்மையிலேயே தப்புறதுக்கு தெரியணும். அதான் முதலாவது உண்மையே தேவராஜ்ய தேட தெரியணும். தேடுற போது தான் தேவனுடைய பிரியத்தால் தாங்கப்படுற வாழ்க்கையை காண முடியும். அதெல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் இருக்குது. அது மாத்திரம் ஆனபடிதான் இந்த பறவைகளை பேர் அவங்க ஆண்டவர் தான் அதுக்கு போஷிக்கிறார். அதேமாரி உடுப்புன்னு சொல்கிறீங்கள், இந்த காட்டு பூக்குள்ள பேருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. சாலமும் கூட பெஸ்ட் ட்ரெஸ்ஸில் போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கலை. அப்படி காட்டு பூக்களுக்கு கொடுக்குறவர் உங்களுக்கு எப்படி காமெண்டு விசுவாசம் இல்லை. இந்த தேவன் எங்களுக்கு போஷிப்பாருன்ற விசுவாசம் இல்லை. அது மாத்திரம் மேலே இன்னொரு ஆங்கிளில் பார்ப்பாங்க. என்னென்னு சொல்கிறது, இப்போ இந்த கிங்டத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறது, அந்த கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. அப்போ அந்த கிங்டம் எங்களுக்குள்ள இருக்கிறத இன்னும் விஸ்தீர்ணப்படுத்த முடியும். எங்களை கையில் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற போது அவர் பெருக்குவாருன்னு அந்த விசுவாசம் இருக்கணும், அல்லதை செய்ய முடியாது. அப்போ பார்த்தால் இப்போ இந்த உலகத்தில் கூட நான் இப்போ அந்த எங்கள்கிட்ட க்ளோதிங் ஃபுட்டெல்லாம் வர இன்னொரு தன்னுடைய அவன் தரிசனத்தை நோக்கி ஓடுற போது தானே இல்லையா. அதுக்காண்டி நாங்கள் ஓடுறதில்லை. அவனை அதேமாரி தேவனுடைய தரிசனத்தை ஓடுற போது அவனுடைய புயத்தால் தாங்கப்படுற வாழ்க்கை இருக்கும். அது அவர் கண்ணுக்கு தெரியாதபடியால் அது அனுபவ ரீதியாக தான் காண முடியுமே. அதை விட அப்படி இந்த உலகம் மாரி ஒரு ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய பொஸ்ஸாக இருக்க போகிறதில்லை.
அப்போ ஆனபடியால் தான் அந்த 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 என்ன சொல்கிறது, இப்போ அந்த கவலைக்கு இடம் கொடுத்தோமோ அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. அதை இந்த உலகத்துக்குள்ளே இழுத்து விட்டுறோம். அப்போ இந்த இந்த ஈவன் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் சொல்கிறோம். இப்போ டைத் கூட ஆண்டவங்க கொடுக்குற போது தான் எங்களுக்கு உண்மையிலேயே அதனுடைய பலனை காண முடியுமாண்டு. கண்ணால் காண முடியாது, கொடுத்து பழக மட்டும் அதை காண முடியாது. அப்போ அந்த இதுவும் தெரியணும். இனி வந்து என்ன சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரையாரிட்டிஸை எப்பொழுதுமே அந்த மெஸ்அப் பண்ணக்கூடாது. அப்படி மெஸ்அப் பண்ணி ஓடுற போது தான் இப்போ ஆண்டவர் சொல்லலை நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம், ஒர்க் பண்ண வேண்டாம், அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அவருக்கு மேலே விசுவாசம் இல்லாமல் இந்த சேவிக்கிறது தேவனுக்கு சேவிக்கிறதா இருக்கணும். இந்த உலகத்துக்கு சேவிக்கிறதில்ல, இந்த உலகம் கொடுக்குற பணங்கள் பொருட்களுக்கு சேவிக்கிறதில்ல, தேவனுக்கு சேவிக்கிறதா இருக்கிற போது அது என்ன வச்சுக்கணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதை நோக்கி இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே நோக்கி இருக்குன்றதை பொறுத்து தான் மிச்சம் எல்லாமே அங்கே உருவாகிறது. இப்போங்க அதுதான் இந்த 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 சாப்டரில் பேசிக்கலி இது இப்போ தேவராஜ்யத்தை பற்றி அந்த எங்கள்ட கண்கள் கூட ஆகாமல் இந்த லௌதிக சபை மாரி ரெண்டும் கட்டாது அந்த அந்த வெதுவெதுப்புன்னு சொல்கிறது. அங்கே உலகத்திலும் இல்லை, தேவனுக்குள்ளும் இல்லை. அப்போ அந்த வெதுவெதுப்பானவர்களாக எல்லாமே அப்படி. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே சரியாக இதை செய்ய சொன்னால் தேவனே அதே இடத்துல ராஜ்யத்தை பற்றி தான் சொல்கிறார். நீங்கள் உண்மையிலேயே ஏன் கொண்டால் என்னுடைய ராஜ்யிலேருந்து ஆள முடியுமான், என்னுடைய சிங்காசனத்திலேருந்து ஆள முடியுமான். அப்போ அந்த விதமாக இந்த விஷயத்தில் நாங்கள் ஜெயங்கொண்டால் தான் அந்த சிங்காசனத்தில் இருந்து ஆள்ற அந்த அனுபவத்தை காணலாம். அல்லது வந்து ஃபூலிஷ் வர்ஜின்ஸாக அந்த அவுட்டர் டார்க்னஸில் தான் அந்த ஒரு தாளந்தக்காரன் பயந்து போய் இன்வெஸ்ட் பண்ண ஆகட்டேன் பயமன்றது உண்மையிலேயே அந்த ஒரிக்கு இன்னொரு ஆங்கிள். என்ன மாரி நான் ஃபெயில் பண்ணிடுவோமோன்னு பயப்படுறது தான் அந்த ஒரி எல்லாமே இல்லையா. வேறு அந்த ஏரியாவில் ஃபெயில் பண்ணிடுவோமா, இந்த ஏரியாவில் ஃபெயில் பண்ணிடுவோமா, அல்லது இது சரியாக வருமான்றது தானே இந்த ஒரிஸ் எல்லாம். அப்போ அந்த விதமாக இதை மீட் பண்ண முடியுமா, நாளைக்கு சாப்பாடு இருக்குமா. ஸோ இது எந்த திங் இஸ் டை டு தேட் ஒன். ஆனபடியே தான் உண்மையில் அதுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதும் அந்த கடைசி இதைத்தான் கேட்குறது. இந்த கடைசி இதையும் இன்வெஸ்ட் பண்ண பழகிட்டால் தேவன் கையில் கொடுக்குற விஷயம் எல்லாம் பெரிய மாரி அது பெருகிற அனுபவத்தை காண முடியும். ஹலோ மன்னங்குள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, இந்த நாட்களில் தாமே இந்த விதமான லைஃப் ஸ்டைலை நாங்கள் டெவலப் பண்ணி உண்மையிலேயே இழந்து விடாமல் நீங்கள் எதற்காக எங்களையெல்லாம் அழைத்து எங்களுடைய எங்களையெல்லாம் ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறீங்களோ அவர்கள் இருந்த எந்த விதத்திலுமே இழந்து விடாமல் உங்களுக்குள்ள உண்மையிலே காணப்பட்ட இந்த வாழ்க்கையை முதலாவது ஒரு ராஜ்யத்தை உங்களை நீதியை தேடுற அந்த அனுபவத்தில் பின்வாங்கி விடாமல் உங்களுக்குள்ளேயே கட்டப்படுறதுக்கு உதவி செய்வீங்கன்னு கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே.